ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அசம்பிளி டிராயிங் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். அசம்பிளி கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் ஃபஸ்ட்டு அந்த அசம்பிள் பண்ண மெயின் பார்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணதும் மிச்ச பார்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் காம்போனன்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண எல்லா பார்ட்ஸும் இருக்கும். அதைத்தையும் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி கொடுங்க. இல்லை ரெண்டாக கூட செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். எல்லா பார்ட்ஸையும் இன்சர்ட் பண்ணி காம்போனண்ட்டை மொத்தம் 6 பார்ட்டையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. இதுமாரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் கீழே அந்த செட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாறிடும். இது டைரெக்ஷன் மாற்றணும். செட் அமுத்துங்க. இது இந்த சைடு இருக்குதுன்னா ஒய் டைரெக்ஷனை மாற்றிக்கலாம். அவ்வளோதான், 6 காம்போனண்ட்டையும் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை பின் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம், அசம்பிள் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னா, மேலே மேட் என்ற கமெண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஜூம் பண்ணி அந்த டைரெக்ஷனை மாற்றி இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஜூம் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிளிக்கு, அது அதோட சேர்ந்துடும். டிக் கொடுங்க. இப்போது இதோட இன்னர் சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே உள்ளே இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ஜாயின் ஆகிடும். ரொம்ப ஈஸி. இப்போ க்ரீன் கலர் டிக் கொடுத்துட்டு அடுத்தது இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அப்படியே ஜாயின் பண்ண முடியாது. இங்கே ஹிட்டன் பண்ணணும். எப்படி ஹிட்டன் பண்ணுறதுன்னா, உள்ளே இருக்கிற பார்ட் இப்படி தான் தெரியும். இதை கிளிக் பண்ணி ஆல்ட் கிளிக் அமுத்தினீங்கன்னா ஹைடன் ஆகிடும். ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏஎல்டி ஆல்ட்டுன்னு இருக்கும் லேப்டாப்பில். இப்போது ப்ரெஸ் பண்ணதும் அது ஹிட்டன் ஆகிடும். டிக் கொடுத்தீங்கன்னா இப்போது நம்ம இதோட ஜாயின் பண்ணலாம். இந்த இருக்கிற பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஹால்ட்டு பண்ணோமே அந்த சைஸில் இந்த இடத்துல நம்ம ஹால்ட் பண்ணோம் ஹிடன் பிளேஸில், அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது அதோட பொருந்திடும் கரெக்டாக. அடுத்து இப்போ அந்த ஸ்க்ரூவை எடுத்து அதோட பிளேட்டில் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்க்ரூவோட இந்த பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் நான் சொல்கிறத கிளிக் கொடுங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். வந்ததும் இது இன்னும் உள்ளே போகணும். அது எப்படி உள்ளே போக வைக்கிறதுனா, திருப்பி மேட் ஆப்ஷன்லேயே இந்த தலை இருக்குங்களா, அந்த ஹெட்டு பகுதியை கிளிக் பண்ணிவிட்டு அதோட இந்த இடம் ஏரோ மார்க் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உக்காஞ்சிரும். இப்போ டிக் கொடுத்துட்டு
இதை நம்ம 3 பக்கமும் ஈக்குவல் பண்ணலாம். ஸ்க்ரூவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததும் இங்கே லீனியர் காம்போனன்ட் பேனலில் சர்க்கிள் காம்போனன்ட் பேட்டர்ன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எத்தனை மல்டிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அங்கே 3 கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதோட சர்ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அந்த ஸ்க்ரூ பக்கத்துலேயே இருக்குதா, அது ஈக்குவல் பொசிஷன் வரணும்னா இங்கே ஈக்குவல்னு டிக் கொடுக்கணும். அங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு மாதிரி டிக் ஆப்ஷன் காமிக்கும். இப்போது இது ஈக்குவல் பார்ட்ஸுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், இதை ஓகே கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியான டயக்ராம் இது. இங்கே ஒரு கிளிக்கு மேட் ஆப்ஷன்லேயே அதில் திருப்பியும் ரொட்டேட் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ டிக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இதை எக்ஸ்ப்ளோட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னா மேலே எக்ஸ்ப்ளோட் வியூன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு முதல்ல அந்த 3 ஸ்க்ரூவும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய எக்ஸ் டைரக்ஷனை கிளிக் பண்ணணும். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பாருங்கள், எக்ஸ் டைரக்ஷன் காமிக்கும். இந்த எக்ஸ் டைரக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இது ஒரு 100 mm தள்ளி இருக்கணும். 100 mm என்டர். அப்ளை கொடுத்தீங்கன்னா 100 mm தள்ளி போயிடும். அதை பைண்ட் கொடுத்தீங்கன்னா முன்னாடி வரும். இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் வரணும்னா அங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைரக்ஷனில் வந்துடும். அதே மாதிரி இந்த பிளேட்டும் அதே மாதிரி பண்ணலாம். பிளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இது ஒரு 70 mm அப்ளை. இது சைடில் போகுது, அப்போது டைரக்ஷன் நம்ம தப்பாக கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷன் கொடுங்க. எக்ஸ் டைரக்ஷன் கிளிக் பண்ணிட்டு 70 mm கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. இப்போ கரெக்டாக பின்னாடி போயிடுச்சா. இப்போ பின்னாடி போனது ஆப்போசிட் டைரக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹேரோ மார்க்கை முன்னாடி வந்துடும். அவ்வளோதான். இப்போ டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டு அதே மாதிரி உள்ளே இருக்க இன்டர்ஃபேஸும் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ் டைரக்ஷன் கிளிக் பண்ணி இது ஒரு 50 mm சாரி 80 mm அதேமாதிரி எக்ஸ் டைரக்ஷன் கொடுத்து அப்ளை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் ஹேரோ மார்க் கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த கடைசியில் அந்த கிளிப்பும் எக்ஸ் டைரக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 100 mm கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து டன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ் டைரக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இது ஒரு 50 mm அப்ளை கொடுத்துருங்க. இப்போ டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததும் இங்கே மேலே அந்த சைடில் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு இங்கே ஏரோ மார்க் ஒன்று இருக்கும், அங்கே எக்ஸ்ப்ளோட் வியூ ஒன்று இருக்கும். அங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்மேட் கொலாப்ஸ் அப்படின்னு தான் இப்படி காமிக்கும். திருப்பி அதே மாதிரி பழைய மாதிரி பெரியறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி அனிமேட் எக்ஸ்ப்ளோட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகும். அவ்வளோதான், ஸோ சிம்பிள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ராயிங் டயக்ராமுக்கு போகலாம். ரிவால்விங் சென்டர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ட்ராயிங் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. A2 ஷீட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே வந்தோம், இப்படி தான் வரும் பேஜி. இங்கே ப்ரௌஸ்ன்னு இருக்கா சைட்டில் லெஃப்ட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதும் அந்த நம்ம அசம்பிள் பண்ண அந்த டயக்ராமை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோம் இந்த மாதிரி பாக்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். இது லெஃப்ட் சைடு வியூவில் வைக்கலாம். வச்சதும் இப்படி தான் வரும். இதை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்னா டாப் வியூவில் லெஃப்ட் சைடு வியூவில் மாற்றணும். இது வேறு ஆங்கிளில் இருக்குது. எப்படி மாற்றுறதுன்னா இங்கே ஷீட் ஆன போயிட்டு இங்கே ஷீட் மேலே வந்துடுங்க. ஷீட் ஃபார்மேட்னு இருக்கா, அங்கே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே தேர்ட் ஆங்கிள் இருக்கும், அங்கே ஃபஸ்ட் ஆங்கிள் கொடுத்துட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுங்க. இப்போது அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு வியூவில் வச்சுக்கலாம். இதான் லெஃப்ட் சைடு வியூ. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இது லெஃப்ட் சைடு வியூ வந்துருச்சு. இப்போ டிக் கொடுத்துருங்க. இப்போ அதுக்கு ஒரு செக்ஷன் வியூ வரையலாம். எப்படி வியூ வரையுதுன்னா மேலே செக்ஷன் வியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆஃப் செக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் கொடுக்குற மாதிரி டிக் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததும் கொஞ்சம் லோடாகவும் வெயிட் பண்ணுங்கள். வந்துருச்சு. இப்போ ஆஃப் செக்ஷனில் இது வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போது ப்ரொஜெக்டட் வியூ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததும் இப்போ இதை மேலே நோட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெட் லைனை கிளிக் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா இது அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெட் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். இப்போது இதை ப்ரொடக்டட் வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹிடன் லீனியர் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் டாப் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு இதுவும் ஹிடன் லீனியர் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி இதை லீனியர் கொடுக்கக்கூடாது, ரிமூவ் லீனியர் அதை கொடுங்க. ஹிடன் ரிமூவல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணாவது ஆப்ஷனாக எப்படி பண்ணுறது பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூணாவது ஆப்ஷனாக இருக்கும் பாருங்கள். ஹிடன் லீனியர் ரிமூவல் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. நம்ம சேனல் நிறைய பேர் கீழே டிராஃப்ட் குவாலிட்டி கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் பார்க்குறீங்க நிறைய பேர், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுறதுனா லைக் பண்ணலாம் பிடிச்சிருந்தா. மேலே நோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான நேம் எழுதலாம், என்ன வியூ அப்படின்னு. இது லெஃப்ட் சைடு வியூ. கீழே டைப் பண்ணி லெஃப்ட் சைடு வியூ எழுதுங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் சைஸ் வேணும், நியூ தமிழ் ரோமன்ஸ் அது மாதிரி நிறைய ஃபாண்ட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட் வைக்கிறீங்களோ வச்சுக்கலாம். அதோட சைஸு மேலே எடிட் பண்ணி வைக்கலாம். சைட்லேயே காமிக்க பாருங்கள். உங்களுக்கு சைஸு என்ன கலர் வேணும் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. போல்டாக வேணுமா அது மாதிரி கூட இருக்குது. இதுமாதிரி கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க.
லெஃப்ட் சைடு வியூன்னு வந்துருச்சா? இப்போ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை டிக் எடுத்துட்டாங்க. கொடுத்ததும் அடுத்து இதை இந்த மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் அதுக்கு 6 பாட்டுக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா மேலே ஆட்டோ பலூன் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட 6 பாட்டும் நமக்கு ஷோ ஆகும். இதை நம்ம வேரியண்ட் சைஸில் கூட வச்சுக்கலாம், ஆங்கிளும் மாற்றிக்கலாம். ஏதோ ஒன்று நான் இப்போ நார்மலாக கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிக் கொடுத்துருங்க. அப்புறம் இப்போ டேபிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு பில் ஆஃப் மெட்டீரியல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துருங்க மேலே. டிக் கொடுத்ததும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். மெட்டீரியல் எழுதிக்கலாம். நம்ம இங்கே பார்ட் 1 பார்ட் 2 அதுமாதிரி எழுதியிருக்கோம். அங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் நேமு, அதோட பார்ட்டோட அது பேர் என்ன, கர்வாரா, ஹெட் பொசிஷனா, அது மாதிரி என்ன நேம் இருக்கோ அதுமாரி எழுதிட்டு அதுக்கான மெட்டீரியல் நீங்கள் எழுதிக்கலாம். கீப் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லா பேரையும் அதே மாதிரி எடிட் பண்ணி வந்துடுங்க. இது மெயில்டு ஸ்டைலு பார்ட் 5, அதனால் மெயில் ஸ்டைல்னு வரேன். அதேமாதிரி நீங்கள் எல்லா பாட்டும் எழுதிக்கிங்க. அதேமாதிரி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதேமாதிரி எழுதிட்டு இப்போது நம்ம இதை ஓகே கொடுத்துடலாம். அடுத்து நம்ம இதுக்கான டைட்டில் கொடுக்கணும். எப்படி டைட்டில் கொடுக்குறதுனா ஜூம் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதும் எடிட் ஷீட் ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணதும் இந்த மாதிரி ப்ளூ கலர் லைன் கோட் நிறைய தெரியும். அப்போ என்ன பண்ணுறீங்களா, மேலே இங்கே டைட்டில் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதும் இங்கே ரிவால்விங் சென்டர்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் இதுக்கு மட்டும் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு வீடியோ வேறு எந்த வீடியோ வேணாலும் அதுக்கான கமெண்ட் சொன்னீங்கன்னா அது மாதிரி வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறையா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இங்கே பிரிண்ட் எடுக்கிறதுல நம்ம சைஸ் மாற்றி பிரிண்ட் எடுத்துக்கலாம். எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுனா இது A2 இருக்கிறதுனால A4 மாற்றணும். கீழே அதுமாரி ஸ்கேல் டு ஃபிட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெட்டர்னு இருக்கும், அங்கே லெட்டரை போய் கீழே அமுத்திட்டு அங்கே A4 செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களால் A4 பிரிண்ட் எடுக்க முடியும். ஓகே கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆகிடும். அப்புறம் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.